ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆவியின் கனியோ என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 9 விதமான காரியங்களை அங்கே பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த 3 காரியத்தையும் கடந்த 3 வாரங்களாக பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. நீடிய பொறுமை, ஆங்கிலத்தில் பேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. இல்லாவிட்டால் லாங் சஃபரிங் என்று அங்கே தான் வாசிக்கிறோம். பாருங்க, நீடிய பொறுமை அப்படிங்கிற ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. இன்னைக்கு அவசரமான ஒரு உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே உடனே நடக்கணும் அப்படிதான் விரும்புகிறோம். அப்படிதானே? உடனே காரியங்கள் செய்யணும். உடனே எள்ளுனா எண்ணெயா மாற்றணும் அப்படிங்கிற பாருங்க. அவ்வளோ சீக்கிரமா திருந்தினா வேலை செய்யணும். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் புரோட்டா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு, இப்படி எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வரோம். எந்த தட்டுனாலும் டபக்குன்னு வந்துடுது, யோசிக்கவே தேவையில்லை. அப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பொறுமையை ஒரு முக்கியமான ஒரு குணமாக பைபிளில் வச்சிருக்கிறார். இதெல்லாம் அநேக நேரத்தில் சில காரியத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. அல்லேலூயா. நான் பின்னாடி சொல்கிற 3 காரியம் வேதத்தில் பொறுமையை குறித்து நாம் அந்த காரியத்தெல்லாம் பொறுமையாக இருந்து தான் ஆக வேண்டும் என்கிற காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். பாருங்க, அநேக நேரத்தில் நம்ம அவசரப்படுறோம். இந்த ஜெனரேஷனுக்கு பேரு நவ் ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. என்ன ஜெனரேஷன்? நவ் ஜெனரேஷன். எவ்ரிதிங் ஐ வாண்ட் இட் நவ். இப்பவே எனக்கு கிடைக்கணும், இப்பவே எனக்கு கல்யாணம் ஆகணும், இப்பவே எனக்கு இது செய்யணும், இப்பவே குழந்தை பிறந்துருமா? நடக்காது. பாருங்க, நவ் ஜெனரேஷன். இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். அநேக நேரத்தில் என்ன செய்யணும், நமக்கு பொறுத்திருப்ப, காத்திருக்க, பொறுமையா இருக்க நம்மளால முடியல. அநேக நேரத்தில் நம்ம கோபப்பட்டு விடுகிறோம் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒருத்தர் இப்படி சொல்றாரு, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, ஹோட்டலுக்கு போறீங்கன்னா 5 விதமான காத்திருத்தல் தேவைப்படும். 5 different waits when you go to a restaurant. முதல்ல சில ஹோட்டல்லாம் போனீங்கன்னா முதல்ல சீட்டு கிடைக்கிறதுக்கே பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் எப்பா எல்லாம் ஃபுல்லா இருக்குது, கொஞ்சம் வா. அந்த சங்கீதாஸுக்கு போனீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் என்ன இருக்கு, நீ நிரம்பி இருக்கு, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அந்த டேபிள் காலி ஆயிரும். அப்போ ஒரு டேபிள் காலியாகிறதுக்கு என்ன இருக்குது, வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. அப்புறம் வெயிட் அது கிடைச்ச உடனே அவன் மெனு வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எப்போ மெனுவை கொடுப்பா, இந்த வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு போவான். கொஞ்ச நேரம் மெனுவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கு வெயிட்டிங். அப்புறம் அந்த ஆர்டர் பண்ண எனது சாப்பாடு வர்றதுக்கு கொய்யா வெயிட் பண்ணணும். 10 நிமிஷம் ஆகும் சார், சில இடத்துல 20 நிமிஷம் ஆகிடுவான். நீங்கள் நான்வெஜ் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா அப்போ வெயிட் பண்ணணும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னா பில்லுக்காக என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இப்படி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வர்றதுக்கு டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் நம்ம அங்கே பார்க்குறோம் இன்னைக்கு. ஆனால் நம்ம தான் வெயிட் பண்ணுறோம். ஆனால் சர்வ் பண்ணுறவங்க பேர் வெயிட்டர். அவன் வெயிட்டராக இருக்கிறான், அவன் பேர். சரி, பாருங்க, என்ன சொல்ல வரேன்னா, பொறுமை வந்து நற்பண்புகளின் மகுடமாக அது இருக்கிறது. இங்கே வேதத்தில் அன்பை குறித்து அங்கே பவுல் எழுதும் பொழுது முதல் காரியமாக ஆங்கில தமிழில் நீடிய சாந்தமுலன் போட்டிருக்கு. அது பொறுமைக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. த லவ் இஸ் பேஷண்ட் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். பொறுமை குறித்து நமக்கு பழமொழிகள்லாம் தரும். பொறுத்தால் என்ன செய்வாரா, பூமி ஆழ்வார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆவியின் கனிகளில் ஒன்று பொறுமை. அது மாத்திரமல்ல, நம்முடைய வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பொறுமையோடு ஓடணுமா. எப்படி? கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் இட்ஸ் நாட் a 100 மீட்டர் டேஷ். ஏதோ 100 மீட்டர் ஓட்டை பந்தயம் இல்லை, இது மராத்தான் ஓட்டம். என்னது? மராத்தான்ல வேகமா ஓடினீங்கன்னா அப்புறம் களைச்சி போய் உட்காந்துருவீங்க. என்ன பண்ணோம், பொறுமையா ஓடிக்கிட்டே இருக்கணும், பொறுமையா ஓடணும். லாஸ்ட் லேப்ல தான் வேகமாக என்ன பண்ணுவாங்க, பிக்கப் எடுக்கும் வேகமா சீக்கிரம். ஆரம்பத்திலே பட்டால் ஓடுவீங்க, மூச்சு வாங்கி முட்டி உள்ள வேண்டியதான். அப்போ எப்படி ஓடணுமா? பவுல் சொல்றாரு, ரன் வித் பேஷன்ஸ், என்டியூரன்ஸ் என்று அவர் எழுதுகிறார். பொறுமையோடு ஓட கடவோம் என்றெல்லாம் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த பொறுமை கிறிஸ்தவ வாழ்க்கையில பல காரியத்திலோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு கிரேக்க பதம் என்னவென்று சொன்னால் மேக்ரோத்துமியா அப்படிங்கிற வார்த்தை அங்கே இந்த பொறுமைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
மேக்ரோ துமாஸ் அப்படின்னா, மேக்ரோ அப்படின்னா லாங் அப்படின்னு அர்த்தம், லாங். துமாஸ் அப்படின்னா ஹீட் அப்படின்னு அர்த்தம். தர்மா மீட்டர் அப்படிங்கிறதுலாம் அதில் வருது, ஹீட். அப்போ என்ன அர்த்தம்னா, லாங் ஹீட் அப்படின்னா இட் டேக்ஸ் அ லாங் டைம் ஃபார் யூ டு கெட் ஹாட். சீக்கிரம் சூடாயிட மாட்டீங்க. உங்களை சூடாக்குனால கொஞ்சம் நேரம் ஆகும். சிலர் பார்த்தீங்கன்னா அடுப்பில் பால் கொதிக்கிறோம், எவ்வளோ நேரம் இழுக்கும், அப்படி டமக்குன்னு கொதிச்சிடாது. அவன் பாருங்க நேரம் இழுக்குது. பால் வச்ச உடனே கொதிக்குதா? எப்படா கொதிக்கும் பொங்கன்னு பார்க்குறோம் பாருங்க. இட் டேக்ஸ் அ லாங் டைம் டு கெட் ஹாட். அவன் பாருங்க என்னது, நம்ம பொறுமையோடு இருக்கிறது, கோவப்படாமல் இருக்கிறது, அந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு வெற்றி உள்ள திருமண வாழ்க்கைக்கும் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் பொறுமை மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். வேதத்தில் நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன், இல்லாட்டா பொறுமை உள்ளவன் உத்தமன். பலசாலியை காட்டிலும் பொறுமை உள்ளவன், ஆங்கிலத்திலே பெட்டர் a patient man than a warrior strong man. பலசாலி யுத்த வீரனை காட்டிலும் பொறுமைசாலி உத்தமன் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பொறுமை மிகவும் முக்கியமானது. இந்த பொறுமை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு கனியாக இருக்கிறது. அது இயற்கை சுவாபத்தில் நமக்கு பொறுமை கிடையாது. இயற்கை சுவாபத்தில் நம்ம எப்பவுமே அவசர கொடுக்கையாக தான் இருக்கும். அந்த பொறுமையை ஆவியானவர் தான் நமக்குள்ளாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. It is the Spirit of God who creates that patience in our lives, produces that patience. அந்த கனியை நமக்குள்ளாக உருவாக்குகிறவர் ஆவியானவர். ஆவியின் கனிதான் இந்த பொறுமை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருடைய பொறுமையை குறித்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவர் 2 விதத்தில் அவர் பொறுமையா இருந்தார். ஒன்று, God was patient with sinners. பாவிகளிடத்தில் அவர் பொறுமையா இருந்தார். பாவிகளிடத்தில், மனுஷனிடத்தில் பொறுமையா இருந்தார். அவரை குறித்து வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குணத்தை அடுக்கும் பொழுதெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது. குறிப்பாக 86ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 86ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனம் பாருங்க. ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்திலே அவருடைய எவ்வளவோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. God is compassionate, God is merciful, gracious, slow to anger, abounding in love. பல காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, நீடிய பொறுமை உள்ள தேவன் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். பாவிகளிடத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தார். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே பவுல் சொல்றாரு, ஆண்டவர் மாத்திரம் என் மேல பொறுமை இல்லாட்ட நான் ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டேங்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே 15ஆம் வசனத்திலே பாவிகளில் பிரதான பாவி நான் என்றால் சொல்கிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசிப்பவர்களுக்கு திருஷ்டாங்கம் உண்டாயிருக்கும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பித்தபடியால் இரக்கம் பெற்றேன். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப பொறுமையா இருந்தாரு. அங்க ஆங்கிலத்தில் அன்லிமிட்டெட் பேஷன்ஸ் போட்டிருக்கு. அங்க பாருங்களேன், கிரைஸ்ட் மஸ்ட் டிஸ்ப்ளே இஸ் அன்லிமிட்டெட் பேஷன்ஸ். அவ்வளவு பொறுமையா இருக்காங்க பவுலுடைய வாழ்க்கையில. பண்றியா பண்ணு, என்ன பண்ணு, எவ்வளவு நாளும் பண்ணுவேன், பொறுமையா இருக்கு, மாறுவேன், உன்னை கொடுத்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உடல பொறுமையா அவன் பாரு சீறி பாய்ந்துட்டு போறான். ஆனா பவுல் எழுதுறாரு, இந்த ஆண்டவர் என் மேல நீடிய பொறுமைன்னு தமிழ்ல போட்டிருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல அன்லிமிட்டெட் பேஷன்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பவுல் உணர்ந்து எழுதுறாரு, அவ்வளவு பொறுமையா இருந்தனால்தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இல்லாட்டி என்னைக்கோ சபையை துன்பப்படுத்தி பல காரியங்களை செய்து என்னெல்லாம பண்ணியிருப்பேன். என் வாழ்க்கை மிகவும் மோசமாக முடிந்திருக்கும். நான் பிரதான பாவி. ஆண்டவரிடத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். நோவா காலத்தில் உலகமே பாவத்தில் இருந்துச்சு. ஆண்டவர் பாருங்க, பாவம் செய்யும் பொழுது அவருக்கு அவன் இருதயமே உடைஞ்சு போச்சு. அவர் நினைக்கிறாரு, எதுக்கடா அந்த மனுஷனை உண்டாக்குனே அப்படிலாம் நினைக்கிற அளவுக்கு
அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்றெல்லாம் வாசிக்கிறோம். மனுஷனை உண்டாக்கிறதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இருதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. அப்படி இருந்த உடனே அவன் என்ன பண்ணிருக்கான்? அவரு பரிசுத்தமுள்ள தேவன் காலி பண்ணிருக்கிற உடனே அவன் ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான். எத்தனை நாள் பொறுமையா இருந்தாரு? பைபிள வாசிங்க, 1 பேதுருல வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அங்கே பேதுரு ஆண்டவருடைய நீடிய பொறுமையை குறித்து எழுதுறாரு. பூர்வத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாளிலே தேவன் நீடிய பொறுமையாய் காத்திருந்தாரு. நீடிய பொறுமையாக for decades, nearly 120 years, God was patient. அவ்வளவு பொறுமையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் ஆண்டவர் என்னைக்கும் வந்திருக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கிற, இன்னும் 4 பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு பொறுமையா இருக்கிறாராம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து வருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உலகம் நம்ம பார்த்து சொல்லலாம், என்னடா சீக்கிரமா வருவாங்க, ஆண்டவர் சொல்றாரு, எங்க வராரு அப்படின்னு பரியாசம் பண்ணலாம். அதான் முதல் 2-3 வசனத்துல போட்டிருக்கு. ஆனால் என்ன எழுதுறாருன்னா, அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் அநேகர் மனம் திரும்பணும், எல்லாரும் மனம் திரும்பணும், இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா அப்படின்னு விரும்பி அவர் நம்ம மேல என்ன பண்றாரு? நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க? நாகேந்திரன் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாரு, அப்படிதானே? இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வந்திருந்தாருன்னா நாகேந்திரன் எங்க போயிருப்பாரு? பரலோகத்துக்கா? நரகத்துக்கு போயிருப்பாரு. பாருங்க, ஆண்டவர் பொறுமையா கொஞ்சம் இருக்கனால தான் அவர் ரட்சிக்கப்பட்டாரு. அவருடைய மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க. இங்க சிலர் ரட்சிக்கப்பட்டோம். இயேசு பொறுமையா இருக்கிறாரு. இன்னும் 4 பேரு, இன்னும் கூட கொஞ்சம் நாகேந்திரன், நாகபாண்டியன் இப்படி எல்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? கணேசன் வரணும், சிவகாமி வரணும், இப்படி நிறைய ஆட்கள் என்ன பண்ண வேண்டி இருக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் எழுதியெல்லாம் கொடுத்துருப்பீங்க, எல்லாம் வரணும். அல்லேலூயா. காலையில் இவ்வளோ அந்த பேப்பர் வந்திருக்கு, அதை படிக்க கொஞ்சம் தான் படிச்சு ரைட்டு தான் போய் பார்க்கணும், அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் ரட்சிக்கப்படணும்னா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாசத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது அநேகரை கர்த்தர் தொட்டு கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பொறுமையை பாருங்க, லாங் சஃபரிங் பேஷன்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. He was patient with sinners. Not only he was patient with sinners, he was also patient in suffering. பாடுகள்ல பொறுமையா இருந்தார். நமக்காக அவர் பாடுபட்டார், பொறுமையா இருந்தார். நீங்க பாத்தீங்கன்னா பாடுகளை மாத்திரம் அதுக்கு முன்னாடி சீஷர் இடத்துல பொறுமையா இருந்தார். இந்த சீஷர்களோட போராடினார் பாருங்க 3 வருஷம். எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஒண்ணு ஏறாது. என்னது ஒரு இடத்துல சொல்றாரு, எவ்வளவு நாள் பாவன்ட்ட பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறார். அவர் என்னது 9ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல லூக்கால, how long shall I put up with you? என்ன மண்டல உரைக்காத உனக்கு, இவ்வளவு பொறுமையா இருப்ப. ஆண்டவரே பாருங்க, அவ்வளவு சொல்ல, உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. He was patient with the misunderstanding, slow learning disciples. மாத்திரமல்ல, சிலுவைக்கு போகும் பொழுது அங்கே அவரை நிந்தித்த பரியாசம் பண்ணின அந்த கூட்டத்தார், அதெல்லாம் ஒண்ணு அவர் எய்த்தெல்லாம் ஒண்ணு பேசல, பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. அவமானங்கள், நிந்தைகள் சவிக்கிறதுல பொறுமையா இருந்தார். அவர் போர்ச்செயர்கள் கடுமையான அவரை பாடுபடுத்தின அந்த போர்ச்செயவர்கள், அவர்களிடத்திலும் பொறுமையா இருந்தார். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, 23ஆம் வசனத்துல, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது என்ன செய்யலையா? அப்படின்னு மிரட்டல. அவர் என்ன குத்தா வர மிரட்டல, பொறுமையா இருந்தார். அல்லேலூயா. வையி, இதுக்காக தான் நான் வந்தேன். நம்ம மனுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. அவர் வையப்படும் பொழுது when they hurled insulted him, he did not retaliate. அவர் பதில் வையல, அவர் பாடுபட பயமுறுத்தல, பொறுமையா இருந்தாரா நமக்காக. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 2 தெசலோனிக்கேர்ல பவுல் எழுதும்போது இப்படியாக அவர் எழுதுறாரு, கிறிஸ்துவின் பொறுமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க இருக்குது. 2 தெசலோனிக்கேர் 3ஆம் அதிகாரம், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக நடத்துவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக.
ஆண்டவருடைய கிறிஸ்து இயேசுவின் பொறுமை, எவ்வளவு பொறுமை பாருங்க. நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை, கிறிஸ்துவின் பொறுமை, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்படி பொறுமையை ஆண்டவராக இயேசு நமக்கு மாதிரியாக வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ இன்னொரு வேத பகுதியை கொஞ்சம் எடுக்க போறோம். அந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகளில் நம்ம பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எடுங்க, யாக்கோபின் புஸ்தகத்தை எடுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலுமே பொறுமைங்கிற வார்த்தை வருது. 7ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். 7ஆம் வசனத்துல பின்பகுதியில நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். 8ஆம் வசனத்துல நீடிய பொறுமையோடு இருந்து, 9ஆம் வசனத்துல என்னது 10ஆம் வசனத்துல நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாங்கமாக தீர்க்கதரிசிகளை வைத்துக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்துல பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். 11ஆம் வசனத்துல யோபுவின் பொறுமையை குறித்து எத்தனை முறை வருது பொறுமை? 7 முறையா? 1 2 3 4 5 முறை நினைக்கிறேன். 6 முறை பொறுமை 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 பொறுமை. இந்த யாக்கோபு நிருபம் ஒரு முதிர்ச்சிக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிற ஒரு நிருபமாக இருக்கிறது. இந்த 7லேருந்து 11 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா பொறுமையை குறித்து அதிகமாக வாசிக்கிறோம். அப்புறம் நீங்க கீழே 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலுமே ஜெபத்தை குறித்து போட்டிருக்காங்க. இப்போ உங்க பொறுமையை பாருங்க. இந்த வேத பகுதியிலிருந்து 3 காரியங்களிலே நமக்கு பொறுமை கட்டமாக அவசியம்தான். ஒன்று, முதலாவதாக, when you are anticipating a blessing, when you are anticipating the fulfillment of the promise, ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, இல்லாவிட்டால் ஒரு வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நமக்கு பொறுமை நிச்சயமாக தேவை. டபக்குன்னு வந்துடாது ஆசீர்வாதத்தில் நிறைவு. பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, ஃபார்மரை குறித்து சொல்றார், பயிரிடுகிறவன், விவசாயியை குறித்து. அவன் பூமியில நற்பலன் ஒரு ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். விவசாயி இன்னைக்கு அவசரப்படுறான்னா, இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு வந்துடணும் அறுவடைக்காக. அறுவடை காலம் ஒன்று இருக்கு, விதைப்பின் காலம் ஒன்று இருக்குது. அறுவடை காலம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு நற்பலனை நம்ம வாழ்க்கையில் அடையணும்னு சொன்னா we need to be patient. அங்கே பின்மாறி வருவதற்கு இதெல்லாம் ஆண்டவருடைய கண்ட்ரோல் இருக்குது. நம்ம ஒண்ணு என்ன பண்ணிட முடியாது, பின்மாறிய வானம் வந்துடாது. எனது அந்தந்த காலத்துல, மழை காலத்துல காத்திருக்க வேண்டும். அவன் பாருங்க, அப்போ ஒரு ஆசீர்வாதம், ஒரு அறுவடைக்காக காத்திருக்க வேண்டி இருக்கிறது. குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா டபக்குன்னு அடுத்த நாளே பிறந்துருமா குழந்தை? எத்தனை மாசம் காத்திருக்கணும்? 9 மாசம் 10 மாசம் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், சுமக்கணும், ஆஸ்பத்திரிக்கு அங்கிட்டு இங்கிட்டும் போகணும், கவனிக்கணும். 9 மாசம் எப்பா வெளியே வரோம்? 10 மாசம் பொறுமையா இருப்பா, என்ன அவசரப்படுற அப்படின்னு. கோழி குஞ்சு பொறுக்கணும் எத்தனை நாள் ஆகும்? எத்தனை நாள்? 21 நாள். அவசரப்பட்டு டபக்கடி 10 நாள் கோழி புஞ்சு வரட்டும், உடைச்சிட என்ன ஆகும்? கூமுட்டு பாருங்க. இது பொறுமையா இருக்கணும். யூ காண்ட் பிரேக் இட் ஓப்பன். வேதம் சொல்லுகிறது, கனி தருவதற்கு பொறுமையோடு இருக்கணும். விதைச்சோனே கனி வராது. லூக்கா 8:15 போட்டிருக்கு, பொறுமையோடு கனி கொடுக்கிறான், பொறுமையோடு. ஹல்லேலூயா, பேஷன்ஸ். லூக்கா 8:15 வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறோம். பிலிப்பியர் 3:20 ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, வருவேன் என்று சொல்லி. பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய கிறிஸ்து நம் ரட்சகர் வர அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். we are patiently waiting for the coming of the Lord Jesus. அப்போ ஒரு வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், பொறுமையோடு இருந்தார். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்துல, எபிரேயர் 6:11 வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, விசுவாசம் வேணும் ஒரு பக்கம், அடுத்து என்ன வேணும்? நீடிய பொறுமை. ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பெறணும்னு சொன்னா we need to have faith and also patience. என்ன வேணும்? விசுவாசமும் வேணும், பொறுமையும் வேணும். பொறுமை அவசியம். அப்போ
நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை அடைவதற்கு, ஒரு வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை அவசியம் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. பொறுமையோடு ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி பூமியின் முழுசு இருக்குது. அல்லேலூயா. திரளாக பரவி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்திற்காக என்னமாக ஒரு நன்மை நற்பலனை அடைவதற்கு காத்திருக்கிற காலம் இருக்கிறது. ரெண்டாவதாக யாக்கோபுல வாங்க. யாக்கோபுல அங்கே அடுத்த பகுதியில் நீங்க வாசித்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா 10ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமத்தில் பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகளை எதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினாரு? ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்கு. அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னாங்க, எச்சரிப்பான வார்த்தைகளை சொன்னாங்க. அவங்க மாறணும், கர்த்தரிடத்துல திரும்பணும், அவங்க குணம் மாறணும்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் செயல்பட்டார்கள். ஆனால் இந்த மக்கள் மாறுறதுக்கு ரெடியா இல்லை. மக்கள் they resisted change. அப்ப நல்லா கவனிங்க. இந்த மக்களோடு இருக்கிற உறவுல இருக்கு பாருங்க. when you are surrounded by tough people you need to have patience. என்னது? மக்களோடு இருக்கிற உறவிலே, மக்கள் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல பொறுமை நமக்கு அவசியம். அல்லேலூயா. நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் டபக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க. பொறுமை அவசியம். நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, when you are surrounded by tough people we need to be patient. நம்ம வாழ்க்கையில பொறுமை அவசியம். இயேசு எப்படி பாவியிடத்துல மிகவும் பொறுமையா இருந்தார் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன் ஆபிரகாமை பற்றி. உங்களுக்கு ஞாபகமா இருக்குன்னு தெரியல. ஆபிரகாம் ஒரு நாள் தன்னுடைய கூடாரத்தின் வெளியில மாலை நேரத்தில் அவர் என்ன பண்ணார்? உட்கார்ந்துருந்தார். அப்போ ஒரு வயசான ஆளு ரொம்ப களைச்சு போய் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆபிரகாமை கூப்பிட்டு, ஐயா வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அந்த மனுஷனுடைய பாதத்தெல்லாம் கழுவி அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்க வச்சாராம். உடனே அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா சாப்பாடை வச்சனே டபக்கு எடுத்து சாப்பிட்டானா. என்னது? அப்போ ஆபிரகாம் பார்த்தாரா, ஏய் சாப்பிட்ற மட்டும் ஜெபம் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டானா ஆபிரகாம் கேட்டானா, don't you worship God and pray to God before eating அப்படின்னு. அந்த வயசானவர் சொன்னாரா, நான் நெருப்பை வணங்குற ஆளு. யாரை வணங்குறது? I worship fire and I have no reverence to other reverence for other gods அப்படின்னு. மற்ற கடவுளை பற்றி கவலை இல்லை, நான் நெருப்பை தான் என்ன பண்றேன், நெருப்பு தான் எனக்கு கடவுள் அப்படின்னு. இதை கேட்டவன ஆபிரகாமுக்கு சுருன்னு கோவம் ஏறிடுச்சா. என்னது? கோவம் ஏறி எனது அந்த மனுஷனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி வெளியப்பா அப்படின்னு துரத்தி விட்டாராம். நீ என் கடவுளை கும்பிடுறது இல்லையா அப்படின்னு துரத்தி விட்டாராம். அந்த ஆள் போயிட்டாராம். போனோன்னா இப்போ கர்த்தர் வந்தாராம் தரிசனத்தில் கேட்டாராம், ஆபிரகாமே ஒரு வயசான வந்தார் அவங்க வீட்டுக்கு கூடாரத்துக்குள்ள, அவர் எங்கப்பா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஆபிரகாம் சொன்னாராம், ஆண்டவரே இந்த மனுஷன் உண்மை வணங்கல, சாப்பாடு வச்சா டபக்குன்னு சாப்பிட்றான், கடவுளை ஆராதிக்கல, எகவா தேவனை ஆராதிக்காம ஆராதிக்க மாட்டேன், நெருப்ப வணங்குங்கிறான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பதில் சொன்னானா. I forced him out because he did not worship you அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னாராம், எப்பா அந்த மனுஷனுக்கு 70 வயசு 75 வயசு மேலே ஆகுது, 75 வருஷம் நான் பொறுமையா இருந்தவன்ட்ட நீ ஒரே ராத்திரியிலே விரட்டி விட்டுட்டியப்பா, ஒரே ராத்திரியில நீ விரட்டி விட்டுட்டிய. 75 வருஷமா அந்த வயசான ஆள்கிட்ட நான் பொறுமையா இருக்கிறேன், நீ ஒரு ராத்திரியில் அவனை உன்னால் பொறுத்துக்க முடியல, அனுப்பி விட்டிய அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாம் மேல என்ன பண்ணாராம், வருத்தப்பட்டதா ஒரு கதை. பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிலத்துல எல்லாரும் அவங்க செய்யறது நமக்கு ஒரு அக்ரி பண்ண முடியாது, ஆனா பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. சிலர் மாறுறதுக்கு சில காலங்கள் அவசியமா இருக்குது. சிலருக்கு என்னது சூடு இருக்காது, சொர்ணையா இருக்காது, நம்ம சொல்ல முடியல. அப்ப என்னவா இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆண்டவரே சூட வரட்டும், சொர்ணையா வரட்டும், எல்லாம் வேணும், கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்குது. சிலருக்கு நம்ம சொல்லுவோம் சொல் புத்தியே இல்லை, இருக்காதுதான். நம்ம சில இடத்துல அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்கள்ட்ட என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். ஆண்டவரே புத்தி வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபத்தோட என்னதான் செய்யணும். அவன் பாருங்க, மனுஷனோட டஃப் பீப்புள் ஆர் டஃப். சிலர் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. தீர்க்கதரிசிகளை பாருங்க, தீர்க்கதரிசிகள் நல்ல காரியத்தை பேசுறாங்க,
ஆனா இவங்க சந்தித்த துன்பமும் பெர்சிக்யூஷனும் அங்கே சந்திக்கிறதை பார்க்கிறோம். ஆனா தீர்க்கதரிசிகள் எரேமியா வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பொறுமையா இருந்த, எத்தனை பாடுகள், குழியில தூக்கி போடுறாங்க, அதை செய்யறாங்க, அதை பண்றாங்க, எவ்வளவோ காரியங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பொறுமையா இருந்தாங்க. ஹல்லேலூயா. இயேசுவை போல இயேசுவும் சீஷரிடத்துல பொறுமையா இருந்தார். 12 பேர்ட்ட அன்னைக்கு கோவப்பட்டு போங்கப்பா, உங்களை போய் தெரிஞ்சுக்கணும், இன்னொருத்த வரட்டும் 12 பேர் அப்படின்னா அவன் அப்படிதான் இருந்திருப்பான். 12 சீஷர்ல உருவாயிருக்க மாட்டாங்க. ஆனா பொறுமையா இருந்தாலும் உலகம் முழுசும் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சார். அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, we need to be patient with people. Hallelujah. When we are surrounded by tough people, we need to practice this patience. இந்த கனி எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்க சன்னியாசியா இருந்து இந்த கனியெல்லாம் வராது. இந்த கனிகள் எல்லாம் they all are exhibited through relationships. இப்போ அன்பா இருக்கிறேன், ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு சன்னியாசி சொல்றான் நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? யார்ட்டையா நீ அன்பா இருக்கிற? காக்காட்டி புகழண்டியா அன்பா இருக்கிறேன்னு? மனுஷன் அன்பா இருக்கணும். அப்போ மனித உறவுகளோடு தான் இந்த கனிகள்லாம் வெளிப்படும். ஹல்லேலூயா. இப்போ பொறுமையை தார ஆண்டவரே நீங்க கேட்குறீங்க, நீங்க வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா பொண்ணு பொறுமையை தாரும் அப்படின்னீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு? ஒருத்தர் அவங்களை திட்ட வைப்பார். வந்து கண்ணாமன்னு திட்டுவான். வந்து என்ன ஆண்டவர் பொறுமையை தாரு கேட்ட திட்டுவாரு. இங்கதான் பொறுமையை காமிக்கணும். நீங்க தான் பண்ணா பொறுமையை உன்னை காமிக்கணும். நீ பொறுமையை தாருன்ட்டு திட்டுறதுக்கு அனுமதிச்சு எதுக்கு? உனக்குள்ள பொறுமையை உண்டாக்குறதுக்கு தான். நீ பாட்டு கோவப்பட்டு அவனை வெளியே அனுப்பிட்டே அப்படின்னா எங்க உன் பொறுமை போச்சு? அப்ப பொறுமைன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நீங்க பொறுமைக்கா ஜெபம் பண்றீங்க, இப்போ திடீர்னு நீங்க போகும்போது ரோட்ல போகும்போது அப்போ குறுக்கால பொசுக்குன்னு வருவான். அப்போ நீங்க பிரேக்கை போட்டு ஆண்டவரே தோத்துறோம், நான் அவன் மேல இடிக்காம அவன் என் மேல இடிக்காம என்னை காத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், அவன் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே போறீங்களா? நாசமா போறோம். திட்டீங்கன்னா பொறுமை போச்சு. பொறுமை என்ன போச்சு? அப்போ நம்ம ஆட்களே சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் பைக்ல பின்னாடி போயிட்டு இருந்தேன், குறுக்கால வந்துட்டா நம்ம விசுவாசி சாவுகிறாக்கி அப்படிங்கிற என்ன பிரதர் இப்படி வர பொறுமை என்ன பண்ணுது? அப்போ ஆண்டவர் இப்படி குறுக்கெல்லாம் விடுவாரு. அப்பதான் என்ன செய்வோம்? நம்ம பொறுமையா என்ன பண்ணுவோம்? நமக்குள்ள வரும். பொறுமையை சோதிக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கேட்டுட்டு போறீங்க, வீட்டுல போனா அங்க உங்களை பொறுமை சோதிக்கிறார். ஆள் இருக்கோங்க, இல்ல நாளைக்கு வேலைக்கு போறீங்க, வேணும்னே ஏதாவது பண்ணுவோம் ஒருத்தன். அப்ப என்ன செய்யணும்? பொறுமை. ஆண்டவரே நேற்று தான் பேசுறீங்க, பொறுமை, லாங் சஃபரிங், மேக்ரோதிமியா, டேக்கிங் லாங் டைம் டு கெட் ஹார்ட், எடுத்தவன் என கோபிக்கிறதுக்கு தாமதமாக. அவன் பொறுமை. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். Tough people, we are surrounded by hard, tough, resistant people. எதிர்க்கிறவர்கள், கடினமான மனுஷர்கள் மத்தியில தான் ஆண்டவர் நம்மை வச்சு என்ன பண்றாரு? நம்மை உருவாக்குகிறார். நமக்குள்ளாக பொறுமையை ஆண்டவர் தருகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேருக்கு பொறுமை வேணும்? அல்லேலூயா, தோத்துறோம். நாளைக்கு நிறைய சோதனை வரும். அந்த பொறுமையை காட்டி என்ன பண்ணுங்க? ஆண்டவரே நீ தந்த பொறுமைக்காக சோத்திரம் அப்படின்னு நாளைக்கு ராத்திரி நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ கர்த்தரை அனுபவிக்கிறாங்க. பாருங்க, அந்த வாசிக்கிறோம், நீடிய பொறுமைக்கும் அவர்களை திருஷ்டாங்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். Look at Jesus, look at the prophets, look at the servants of God in the Bible, how they were patient when they were resisted and persecuted by people. அவர்கள் ஜனங்களால் துன்பப்படுத்தப்படும் பொழுது எவ்வளவு பொறுமையா இருந்தார்கள் என்பதை நீங்க பாருங்க அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக யோபுவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவை குறித்து முதலாவதாக யாராவது சொல்லியிருக்கு? ஃபார்மர். அவர் எதுக்காக பொறுமையா இருக்கிறார்னா ஒரு நற்பலனை அடையும்படிக்கு பொறுமையா இருக்கிறார். அடுத்ததாக ப்ராஃபட்ஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மக்கள் மத்தியிலே, கடினமான மக்கள் மத்தியிலே இருந்தார்கள். அந்த மத்தியிலே அவர்கள் பொறுமையை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். மூன்றாவதாக இந்த யோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பாடுகள், ட்ரையல்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ். அந்த வாழ்க்கையில வந்த பாடுகளுக்கு அளவே இல்லை. நீங்க யோபுடைய வாழ்க்கையில இங்க பார்க்கும் பொழுது அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து
கேள்விப்பட்டிருக்க யோபுவின் பொறுமை பாருங்க. பைபிள்ல ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் பேஷன்ஸ் இஸ் ஜோப். யோபுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று அங்கே வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. யோபுடைய வாழ்க்கையில அவன் பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற ஒரு மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன், எல்லாம் நம்ம பார்க்குறோம். திடீர்னு என்னன்னே அவருக்கு தெரியல, டபக் டபக் டபுன்னு எல்லாமே போயிடுச்சு. அவருக்கே ஒன்றும் புரியல, ஏன் இது எனக்கு நடக்குது அப்படின்னு. ஆண்டவரும் பிசாசும் அங்கே சாத்தானம் பேசிக்கிறாங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியல. பரலோகத்தில் தான் வந்து கேட்பான், என்ன ஆண்டவர் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு என்ன போட்டு இப்படி விட்டுட்டீங்களா ராட்டில். அவனுக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு தெரியுது எழுதப்பட்டிருக்கனால. ஆனால் யோபுக்கு ஏன் இது நடக்கிறது, ஏன் என் பிள்ளைகள் 10 பேரும் மரித்து போனார்கள், ஏன் எனக்கு வியாதி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை, ஏன் என் சொத்து எல்லாம் ஒரே நாள்ல போயிடுச்சு. He never had any idea about that. ஏன்னு அவனுக்கு தெரியாது. இப்படி 37 chapters in the book of Job. நீங்க 3ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவரும் பேசவே இல்லை, சைலண்டா இருக்காரு. அவனுக்கு ஏகப்பட்ட கேள்வி. இங்க பாருங்க, ஒரு பக்கம் சொத்துலாம் போயிருச்சு, ஒரு பக்கம் பிள்ளைகள்லாம் போயிருச்சு, ஒரு பக்கம் வியாதி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர, இன்னொரு பக்கம் மனைவி, கூட இருக்கிற மனைவி சாவையா எதுக்கியா உயிரோடு இருக்கு அப்படிங்கிற, இன்னொரு பக்கம் நண்பர்கள் 4 பேர், எலிப்பாசு, சோஃபாரு, பில்தாத்து எல்லாம் வந்து நல்ல மனுஷன் ஆறுதல் படுத்த வருவானா, வெந்த பொண்ணுல வேலி பாய்ச்சுற மாதிரி. யோபுவே ஏதோ ரகசிய பாவத்தை பண்ணிட்ட பொழுது அப்படிங்கிறாங்க வந்து. யோபுவே ஏதா கர்த்தருக்கு விரோதமாக எதாவது பேசிட்டீரா, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுறான், இப்படி என்னது அவனுக்கு எப்படி வந்திருக்கும். நீதிமானா இருந்தான், கர்த்தரின் உத்தமத்தை அறிவாராக திராட்சை நிறுத்தன்னு சொல்ற அந்த மனுஷனை பார்த்து இவங்க ஒவ்வொரு வித்தியாசமாலாம் பேசுறானுங்க. இப்படி எப்பக்கமும் நெருக்கம். யோபு பொறுமையா இருந்தார். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தையில நம்மளால சொல்ல முடியுமா? பாருங்க, விசுவாசமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நெருக்கத்தின் மத்தியில் சஃபரிங், he was going through intense suffering, கடினமான ஒரு பாடுகள் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, லைஃப் இஸ் நாட் ஃபேர். அநேக நேரத்தில் வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. திடீர்னு ஏதாவது வரும், திடீர்னு ஏன் எனக்கு வந்துச்சு ஒன்றும் தெரியாதுப்பா. பதில் நமக்கு, ஏன் ஆண்டவர் எனக்கு வந்துச்சு. அந்த அயோக்கியம் பண்ணுறான், குடிச்சிட்டு இருக்கான், 3 வேளை குவார்டர் அடிக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், என்ன பண்ற ஒண்ணுமே செய்யாம, என்ன ஆண்டவர் எதுக்கு எனக்கு பாடு. திடீர்னு வரும் ஏதாவது பிரச்சனை, திடீர்னு வரும், ஒன்றும் புரியாது. நோ எக்ஸ்பிளனேஷன். இந்த நேரத்தில் we need to trust God. Hallelujah. வேற வழியே நமக்கு. God sometimes never gives us any explanation. ஏன் இது எனக்கு, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த துயரங்கள், ஏன் இந்த வீட்டில் மரணங்கள், ஏன்? நமக்கு நிறைய நேரத்தில் என்ன பண்ணாது, கேள்வி கேட்டால் பதிலாக கிடைக்க போது யோபுக்கு கிடைக்காது. அப்போ இந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தரை நம்பி பொறுமையாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. பொறுமை. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அதற்கான பதிலை ஆண்டவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே போட்டிருக்கு முடிவுன்னு ஒன்று இருக்குது. முடிவு அங்கே வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்கு? யோபு என்ன கர்த்தருடைய செயலின் முடிவையும். பாருங்க, ஆண்டவர் why does God allow suffering, why does the righteous suffer அப்படின்னு பல கேள்விகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏன் நீதிமான் துன்பப்படுத்தப்படுகிறான், ஏன் இந்த உலகத்திலே பாடுகள், இப்படி பல கேள்விகளுக்கு இங்க யோபுடைய புஸ்தகம் நமக்கு பதிலை தருது. ஆண்டவர் எதையுமே நோக்கம் இல்லாம செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மகிமையான முடிவை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்பதற்கு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுகிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு 23:10, அவர் என்னை சோதித்த பின் நான் என்ன செய்வேன், நான் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக. ஆண்டவர் இன்னொரு ரிஃபைன் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. நீங்க என்னதான் டைமண்ட் தான், ஆனா என்னது பாலிஷ் டைமண்ட் ஆகல, கொஞ்சம் என்ன பண்ண இருக்குது, நெருப்புக்குள்ள போக வேண்டியது இருக்குது. ஏன் நெருப்பு அப்படின்னா, இன்னும் உங்களை பாலிஷ் பண்றதுக்காக தான் நெருப்பு. அங்கே ஏசாயால வாசிக்கிறோம்,
என்னது, இதன் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உபத்திரவத்தின் குகையிலே, இந்த ஃபர்னஸ் ஆஃப் அஃப்ளிக்ஷன் ஐ ஹவ் சோசன் யூ, அங்கே உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சில நேரத்தில் அப்படி அனுமதிக்கிறார். அந்த நேரத்தில் பொறுமையா இருக்கணும். ஹல்லேலூயா. லைஃப் இஸ் நாட் ஃபேர். காட் நெவர் செட் இட் வில் பி ஃபேர். எல்லாம் ஃபேராக தான் இருக்கும், நல்லா இருக்கும்னு ஆண்டவர் வாக்கும் பண்ணல. a lot of things in life just don't make sense. சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கே புரியாது, ஏன் நடக்குது இப்படின்னு சொல்லி நமக்கு புரியாது. ஆண்டவரும் பதில் தரமாட்டார். இந்த சைட் ஆஃப் தி உலகத்தில் எல்லாத்துக்கும் நித்தியத்தில் நிறைய பதில் கிடைக்கும். இங்கேயும் சில நேரத்தில் கொடுப்பாரு, சில நேரத்தில் கொடுக்காமையும் இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் போய் எல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ரெண்டு அந்த 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 சம்பவம் உங்களுக்கு தெரியும், பல முறை சொல்லியிருக்கேன். ஒருத்தன் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே காமிச்சாரான், எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து உன்னை நடத்தி வந்தேன் அப்படிங்கிறதுக்கு. அவன் பார்த்தானா எல்லா இடத்துலையும் 2 ஜோடி பாதமாக இருந்துச்சான். 2 ஜோடி பாதம். ஆண்டவரே என்னன்னு கேட்டானா, 2 ஜோடி பாதம். இப்போ நீனும் நானும் நடந்து வரோம் பாரு, நீ ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து உன் கூடவே நடந்து வரோம் பாரு அப்படின்னு சொன்னாரான். அவன் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் 1 ஜோடி பாதம் தான் இருந்துச்சான். அப்படியே நடந்து வந்துட்டே ரொம்ப தூரம் 1 ஜோடி பாதமாகவே இருந்துச்சான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே இது ரொம்ப கஷ்டமான நேரமாச்சே, இந்த நாளில் தான் நம்ம பண நெருக்கடி வந்துச்சு, வியாதி வந்துச்சு, பல பிரச்சனைகள் எனக்கு வந்துச்சு. இந்த நேரத்தில் 1986 90 வரைக்கும் நீர் பாட்டுக்கு எங்கேயோ விட்டுட்டு போயிட்டீரு, 1 ஜோடி பாதம் மாத்திரம் தான் இருக்குதே அப்படின்னு அவன் கேட்டானா. அவர் ஆண்டவர் தோளை தட்டி சொன்னாரா, மகனே அது உன் பாதம் இல்லைப்பா, அது யார் பாதம்? ஏன் பாதம். அப்போ நான் எங்கள் ஆண்டவரே போனேன், உன் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. என்ன வச்சுக்கிட்டேன்? உன்னை என் தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு நடந்தேன். சிலத்தில் நமக்கு தெரியாது, ஆண்டவர் நம்ம அந்த பாதைகளில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோபு அவ்வளோத்தை தாண்டி வந்தாருன்னா ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் வந்திருக்க முடியாது. அவ்வளவு நெருக்கம். ஓட்டை வச்சு சொறிகிறாரு, வேதனை, அவருடைய சுவாசமே மனைவிக்கு பிடிக்கலையா. மூச்சு விட்டாலே மனைவி ஓடி போறாளாம். எப்படி இருக்கும்? ஏய் வாமா, மூச்சு எனக்கு பிடிக்கலையா, நடந்தியா அப்படின்னு போற. அவ்வளவு மோசம். நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? தற்கொலை பண்ணியிருப்பீங்க. நேற்று வரது பெரிய பணக்காரன் கர்நாடகாவில் ஐடி ரைடு வந்தவொடனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். கோடீஸ்வரன் பாருங்க, மன உளைச்சல் வந்தால் என்ன பண்ணுறாங்க, கோடி பண்ணிக்கிறாங்க. இப்படி நிறைய நடக்குது. ஆனால் யோபு தற்கொலைலாம் பண்ணிக்கல, ஆண்டவர் கிருபையாக தாங்கி வந்தார். ஹல்லேலூயா. பொறுமையாக இருந்தார். பொறுமை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், ஆண்டவர் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நீடிய பொறுமை, ஹல்லேலூயா, நமக்கு அவசியம். ரோமர் 12:12 வாசிக்கிறோம். ரோமர் 12:12 உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க, when you are expecting a blessing or promise, you need to be patient. When you are living with tough and hard, resistant people, you need to be patient. கடினமான மக்கள் மத்தியிலே பொறுமை அவசியம். ஆண்டவர் என்னது, உங்க 2 பேரும் உராசி தானே பண்றாரு, உங்களையும் சரி பண்றாரு, அவங்களையும் சரி பண்றாரு. ஹல்லேலூயா. சிலத்தை உரசுவார், ஆளை வச்சு தான் உரசுவார். ஹல்லேலூயா. மனைவி வச்சு சில உரசுவார், பிள்ளைகளை வச்சு உரசுவார். இப்படி ஆண்டவர் என்ன பண்ணாச்சு, நம்ம பொறுமையா இருக்கும்போது 2 பேருமே சரியாகி வந்துருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல. அப்புறம் சிலத்துல இந்த ட்ரையல்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ், இந்த நேரத்தில் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பொறுமைக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உலகத்தானே சொல்றான், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு. அப்ப ஆண்டவர் கைவிட்டுருவாரா? அங்க வேதத்தில் போட்டிருக்கு, கர்த்தருடைய செயலின் முடிவை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி என்ன போட்டிருக்குது, மகிமையை கண்டிருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க, என்ன கண்டீங்க? 42 அதிகாரத்தில் யோபுல வாசிக்கிறோம், கர்த்தர் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தந்தார். பரிசுத்த ஆவியானவர் யோபுடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டில் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ரெட்டிப்பான தருகிறாரு, இழந்ததை ஆண்டவர் மீட்டு தருகிறாரு, ஒரு நீடித்த ஆயுசு ஆண்டவர் தருகிறாரு, பல சந்ததிகள் தலைமுறைகள் வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் யோபுக்கு தராரு, பிள்ளைகளை மறுபடியும் ஆண்டவர் தருகிறார். பொறுமையோடு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. ஏன் நம்ம பொறுமையா இருக்கணும்? ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஹல்லேலூயா. காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் அவர் என்னவா இருக்கிறாரு? அவர் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக எல்லாவற்றையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, காட் ரிவார்ட்ஸ் பேஷன்ஸ். ஆண்டவர் பொறுமைக்கு ஆண்டவர் பலன் அளிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பொறுமைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் பலன் அளிக்கிறார். அது மாத்திரமல்ல, காட் இஸ் ஒர்க்கிங் திங்ஸ் அவுட். சில நேரத்தில் நமக்கு தெரியாது, ஆனால் மறைமுகமாக கர்த்தர் ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 13 வருஷம் யாரு? யோசேப்பு பொறுமையோடு இருந்தார். ஆனால் கர்த்தர் பின்னாடி வேலையை செஞ்சுட்டே இருந்தார். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? இந்த வயசுல அவனை கொண்டு வந்து பெரிய தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றணும்னே ஆண்டவர் பின்னாடி இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? He was working behind the scene. தாவீதுக்கு பின்னாடி என்னது? ஆண்டவர் வேலை செஞ்சுட்டே இருந்தாரு. ஆனால் அவனுக்கு தெரியல, என்னடா சவுல் நம்மளை துரத்தி அடிக்கிறானே, குகையில ஒளிகிறது, அங்க போய் ஒளிகிறது, ஓடி ஓடி போராட்டங்கள். ஆனா கர்த்தர் அவனை உருவாக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில 2 எதிரியை ஆண்டவர் வைப்பார். ஒன்று கோலியாத்து, என்னோட சவுல். கோலியாத்து போன்ற எதிரிகள் எதுக்குன்னு சொன்னா, அவங்கள ஜெயித்தா கர்த்தர் நமக்கு உயர்வை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த சவுல், இது கோலியாத்து ஒரே நாள் அவுட்டு. ஆனா சவுல் எத்தனை நாள்? இவனாலையும் கைப்பட முடியல, அவனும் துரத்துறான். இவன் பார்க்கறான், எப்படா அவனை கொலை செய்ய, தேவன அபிஷேகம் பண்ணப்படாச்சு, அவனை விட மாட்டேங்கிறான். இப்படி 2 பேருக்குள்ளாக போராட்டம் பயங்கரமா. சவுல் மாதிரி சில ஆட்களை வச்சிருப்பார். எதுக்குன்னா, உயர்த்துவதற்கல்ல, உருவாக்குவதற்கு. ஹல்லேலூயா. we have 2 kinds of enemies like Goliath and Saul. ஒரு கூட்டம் எதுக்குன்னா, சில நேரத்தில் ஜெயிக்கும் போது கர்த்தர் நமக்கு உயர்வை தரார். ஹல்லேலூயா. 2வது, சில நேரத்தில் நம்மளை உருவாக்குவதற்காகவே சவுல் மாதிரி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வரும், சவுலுடைய நேரம் முடியும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பொறுமையா இருந்தார். தாவீது பாருங்க, கை வச்சிருக்கலாம் சவுல் மேல, எவ்வளவு வாய்ப்புகள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து இருந்தார். பொறுமையா இருக்கட்டும், நான் வைக்க மாட்டேன். கர்த்தர் ஒன்று காலி பண்ணணும், இல்லாட்டு அவர் என்ன அவனே சொல்றா போற, ஒன்று கர்த்தரால் அவர் சந்திக்கப்படணும், இல்லாட்டு யுத்தத்தில் அவர் சாவணும். என்னால் அவர் சாவக்கூடாது. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ண மாட்டேன் என்று சொல்லி 1 சாமுவேலில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. I will never touch him because he is an anointed person. God's anointed. Let God deal with him. ஆண்டவர் சந்திப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சில நேரத்தில் அவசரப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பொறுமையா இருந்தார். கர்த்தர் ஏற்ற வேலை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவன் பொறுமை பாருங்க, பொறுமை. never be in a hurry, never lose your patience. impatience இருக்கு பாருங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்கிறது. இந்த impatience, danger of impatience, 2 காரியம் எழுதி வச்சீங்க பாருங்க. இந்த பொறுமையின்மை என்ன செய்யுதுன்னா, பொறுமையின்மை it leads to wrong decisions. தவறான முடிவுகள் எடுக்க வைக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு கொஞ்சம் பொறுமையா பாடு வந்தோன்னே டபக்குன்னு சில அவசரமான தீர்மானம் எடுத்துடுறாங்க. ஆண்டவரே கொஞ்சம் பொறுமை, தாக்கு பிடிச்சு வந்தீங்கன்னா தவறான முடிவு எடுக்க மாட்டோம். Impatience leads us to wrong decisions. நம்ம வாழ்க்கையில் சிலத்தில் அவசரப்பட்டு தவறான காரியங்கள் திருமணத்தில் பண்ணிடுறாங்க, ஊழியத்தில் பண்ணிடுறாங்க, குடும்பத்தில் பண்ணிடுறாங்க, வேலையில் பண்ணிடுறாங்க. அப்போ பொறுத்திருக்கணும், காத்திருக்கணும். ஆண்டவரே உம்முடைய வேலை வரட்டும், உம்முடைய சித்தம் என்ன என்று காத்திருக்கும் போது ஆண்டவர் சரியான டைரக்ஷன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. Impatience number 2 leads to harsh words. வார்த்தையில கடினமான வார்த்தையை பேசிடுறோம். வேதம் சொல்லுகிறது, பேசுவதற்கு எப்படி இருக்கணுமா? தாமதமா இருக்கணும். பாருங்க, மாம்சம் ரியாக்ட் பண்ணுமா, ஆவி ரெஸ்பாண்ட் பண்ணுமா. அதாவது அந்த காரியத்துக்கு எப்படின்னு சொல்லி பொறுமையோடு பதில் அளிக்குமா. தவக்குன்னு என்ன பண்ணிடாதான், ரியாக்ட் பண்ணிடாதான். ஃப்ளஷ் ரியாக்ட்ஸ், ஸ்பிரிட் ரெஸ்பான்ஸ். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில கடினமான காரியங்கள் வந்துடக்கூடாது. அங்கே யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே,
யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுறதுக்கு பொறுமையாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும். 19 வசனம் 1:19. பேசுகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக, கோபிக்கிறதுக்கு கோபப்படுங்க. எனக்கு கொஞ்சம் தாமதத்தோட கோபப்படலாமா வேண்டாமா? கோபப்பட்டா நல்லா இருக்குமா? திருந்துவானா? இல்லை கோபப்பட்டா எங்கேயாவது ரிவர்ஸ் கியரில் எங்கேயாவது போயிருமா அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணோம், தாமதம் அப்படி போட்டிருக்கு. அப்போ அது மாத்திரமல்ல, impatience leads to broken relationships. இந்த பொறுமையின்மை என்ன செய்யுது? உறவுகளை உடைச்சிருது. எத்தனை உறவுகள் இன்னைக்கு பாருங்க பொறுமை இல்லாதனால உடைக்கப்பட்டிருக்கிறது. impatience leads to missed blessings. ஆசீர்வாதத்தையும் இழக்க செய்கிறது. ஆசீர்வாதத்தையும் அநேகர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம் அப்படின்னா பொறுமை இல்லாதனால தான் நிறைய காரியங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். பொறுமையாக இருந்திருப்போம்னு சொன்னால் சில காரியங்கள் நம்ம பெற்றிருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றைக்கு பொறுமை ஆண்டவர் தருவாராக. பாருங்க, இந்த இம்பேஷன்ஸ், பொறுமையின்மை சொன்ன மாதிரி தவறான தீர்மானங்களுக்கு நேராக நடத்துகிறது. பொறுமையின்மை கடினமான வார்த்தைகளை வெளிக்காட்ட செய்து, பொறுமையின்மை உறவுகளை உடைச்சிருது. ஈஸியாக உடைச்சிடலாம், ஆனால் கட்டுறது ரொம்ப கஷ்டம். பொறுமையின்மை ஆசீர்வாதத்தை இழக்க செய்கிறது. நீதிமொழிகள் 14:29, நீதிமொழிகள் 14:29 வாசிங்க. நீடிய சாந்தமுள்ளவன் எப்படியா அப்படின்னா, நீடிய சாந்தம்னா பொறுமை உள்ளவன் மகா புத்திமான். அப்புறம் முற்கோபியோ, அதாவது பொறுமை இல்லாதவனோ முற்கோபியோ புத்தியினத்தை என்ன பண்றானா, புத்தியினம் முட்டாள்தனத்தை காமிக்கிறான். டிஸ்பிளேஸ் ஃபாலி அப்படின்னு போட்டிருக்குது. சரி, இப்போ கடைசியாக ஒரு 3 பாயிண்ட் மணி ஆயிடுச்சு. இந்த பொறுமையை எப்படி நம்ம வளர்க்குறது? முதலாவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எவ்வளோ பொறுமையாக இருந்தார்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மாட்டேன் என்ற பொறுமையாக இல்லாட்ட, கர்த்தர் மாத்திரம் என்ன மன்னிக்காவிட்டால் நான் என்ன ஆயிருப்பேன்? பவுலுடைய வாழ்க்கையில் அவன் நினைச்சு பார்க்குறாரு, ஆண்டவர் எவ்வளோ என்கிட்ட பொறுமையாக இருந்தார், நானும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரிமெம்பர் காட்ஸ் பேஷன்ஸ் டுவர்ட்ஸ் யூ. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. டிபெண்ட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 1:11 பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக ஜெபிக்கிறார். கொலோசியர் 1:10-11 அங்க ஜெபிக்கிறதை பாருங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் சாந்தமும் உண்டாவதற்கு உங்களை எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்த. ஜெபத்தை பாருங்க. இந்த ஜெபத்தை வீட்டில் கொஞ்சம் போய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே உத்து பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க. எல்லா பொறுமைக்கும் எல்லா உங்களை பொறுமைக்கும் இப்படி என்ன சொல்ல போனா, எல்லா பொறுமையும் உங்களுக்கு உண்டாவதற்கு கர்த்தர் உங்க எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. வல்லமையினாலும் பலப்படுத்த நான் ஜெபம் பண்றேன், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தாத பட்சத்தில் நமக்கு பொறுமை வராது. ஹல்லேலூயா. அந்த பொறுமைக்காக ஆண்டவரே எல்லா வல்லமையினாலும் என்னை பொறுமைக்கு நேராக பலப்படுத்துவீராக. அடுத்ததாக, ஸ்லோ டவுன் யுவர் ரியாக்ஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க பாருங்க, பதில் செய்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக இருக்க கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வேலையை நம்பணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் வேலையில் எல்லாவற்றையும் செய்வார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே வாக்குத்தத்தங்களை தருவார். ஏற்ற காலங்களை அற்புதங்களை செய்வார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் கதவுகளை திறப்பாரு. ஹல்லேலூயா. தாமதித்தாலும் அது நிச்சயமாகவே நிறைவேறும். ஆபகுக் 2:3 God is never late. ஆண்டவர் ஒருபோதும் தாமதம் பண்ணுவதில்லை என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக பொறுமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைவர்களுக்கு பொறுமை அவசியம். 2 தீமோத்தேயு 4:2 விசுவாசிகளுக்கு, தலைவர்களுக்கு அவர் சொல்றாரு, பொறுமையோடு பிரசங்கம் பண்ணுங்க, பொறுமையோடு ஜனங்களை நடத்துங்க, நீடிய சாந்தத்தோடு கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க. அப்போ ஊழியக்காரர்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா மந்த கொஞ்சம் எப்படிதான் இருக்கும், ஈஸியா ஷீப் அப்படின்னாலே கொஞ்சம் என்னது டல்லு தான். அப்போ என்னது கொஞ்சம்
மெதுவாக தான் நடத்த வேண்டிய இருக்குது. டபக்குனா என்ன போயிடும், ஆடு எங்கேயா ஓடி போயிடும். அப்போ என்ன செய்ய வேண்டிய இருக்குது, sheep grow slowly, disciples mature gradually. எடுத்தவனே ஒரு நாளே சீசனாக மாறிட மாட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு நல்ல சீசனாக மாறிடுவானா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீசனாக மாறிடுறாங்க. ஃப்ரூட் ரைப்பன்ஸ் இன் சீசன். எடுத்தவனே காய் பழமாயிராது. நேற்று தான் காயை பார்த்தா இன்னைக்கு பழமாயிருச்சு. பலாப்பழம் பழுக்க நாள் ஆகும். அல்லேலூயா. அப்போ நாள் ஆகுது. அப்போ என்னது, கொஞ்சம் என்னது இதுக்கு ஊழியம் செய்யும் பொழுது சில இடத்துல கனியை நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. என்ன இப்படி இருக்காரு, கொஞ்ச நாள் ஆகும், கனி கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்திலும் ஊழியத்திலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் பொறுமைக்கு பலன் அளிக்கிறார். கடைசியாக நான் சொன்ன வசனம் தான் 2 தெசலோனிக்கேயர் 3:5. கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. நம்ம எழுப்பி நிற்போமா? எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.